அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தப்புவிக்க வல்ல தேவன் என்ற தலைப்பிலே ஒரு சின்ன செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 17 மற்றும் 18வது வசனம் இப்படி சொல்லுது: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இந்த வசனத்தின் காரியம் ஒரு எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். ஒரு சூளையில போட போற ஒரு சூழ்நிலையில தானியேலும் அவர் கூட இருந்தவங்களும் இந்த வசனத்தை சொல்றாங்க. தற்போதைய சூழ்நிலையில கூட நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களோ, நம்ம நண்பர்களோ, நம்ம சுற்றி இருப்பவர்களே சொல்லுவாங்க, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ இதை மட்டும் செஞ்சிரு, இதை மட்டும் செஞ்சுட்டு அப்படின்னா உனக்கு இந்த சரியாயிரும், இந்த நோய் சரியாயிரும், வீட்டுல இருக்க இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நமக்கு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலையில இந்த வசனத்தை நீங்க உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. தானியேலும் அவனுக்கு நண்பர்களும் சொல்றாங்க, ஒரு பொற்சிலைய வணங்குறதுக்கு கூட சொல்றாங்க, நீங்க என்ன சூளையில போட்டாலும் பிரச்சனை இல்லை, நாங்க என்ன பண்ண மாட்டோம், இந்த பொற்சிலைய நாங்க வணங்க மாட்டோம். முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு வார்த்தை தான், விடுவிக்காமற் போனாலும் நாங்க உம்முடைய தேவர்களை வணங்க மாட்டோம் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு ஆணித்தரமா சொல்லி தருது சில கருத்துக்களை. இதை நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம உறுதியா பற்றி கொள்ளணும். அந்த அதிகாரத்தின் 25வது வசனம் இப்படி சொல்லுது: இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று. நம்ம தானியேலை போல உறுதியா இருந்தோம் அப்படின்னா நமக்கும் ஒரு சேதமும் வராது. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் சொல்லது போல நம்ம கூட தேவபுத்திரன் நம்மளோட நிப்பாரு நம்முடைய சோதனைகள்ல என்பதை நம்ம உறுதியா பிடித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, கேட்ட இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் இசப்பா. இந்த வசனத்தின் படி இசப்பா, சூளையிலே போட சென்ற தானியேல் உறுதியா இருந்து உம்மை மாத்திரம் பற்றி கொண்டது போல நாங்களும் எங்கள் உலக ஓட்டத்திலே பல விதமான தடுமாற்றங்கள் வந்தாலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்மிடத்திலே எங்கள் காரியங்களை ஒப்படைத்து உம்முடைய கரத்திலிருந்து மட்டும் நாங்கள் நன்மைகளை பெறுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.